கடவுள் உண்மை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது ஆஹ் எங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது அல்லது இது அதுக்கு எதிரான காரியமாக சிந்திக்கும் பொழுது ஒரு உண்மையற்ற ஒரு தன்மை நிறைந்த ஒரு உண்மை இல்லாத ஒரு உலகத்துல அல்லது சமூகத்துல மக்கள் மத்தியில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப உண்மை இல்லாத மக்கள் மத்தியில்னு சொல்லும் பொழுது நாங்களும் அதுல ஒரு நபராகவே இருக்கிறோம் இல்லையா? அப்ப நாங்களும் அநேக காரியங்கள்ல உண்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்க உணர்ந்து கொள்றோம். அப்ப பாருங்க, நாங்க போகின்ற வருகின்ற இடங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தொழில், நம்முடைய அதுல இருக்கிற வியாபாரம் அல்லது எங்களுடைய உறவுகள், எங்களுடைய நெருங்கிய அல்லது எங்களுடைய தூரத்து சொந்தங்கள், எங்களுடைய நெருங்கிய உறவுகள், அதே போல திருமண வாழ்வு போன்ற விஷயங்கள்ல நாங்க அநேக நேரங்கள்ல உண்மையற்ற ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறத எங்களால உணர முடியும், நாங்க காண முடியும். அதே நேரத்துல கடவுளோடு இருக்கிற உறவுல, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதுல, கடவுளுக்கு எங்களுடைய மகிமையை கொண்டு வருகிறதுல, அவரை கனப்படுத்துகின்ற காரியத்துல அநேக நேரங்கள்ல நாங்கள் உண்மையற்றவர்களாகவே இருக்கிறத நாங்க உணர முடியும். ஏன்னா இப்படியான சூழ்நிலையில நாங்க பார்க்கிறோம், கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பது எந்த அளவுக்கு எப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, எப்படியான ஒரு மேன்மையை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது என்பதை நாங்க கவனிக்க முடியும். அப்ப எல்லா உண்மையற்ற சூழலும் சூழ்ந்திருக்கின்ற பலவீனமான மனிதர்கள் மத்தியில ஒரு உண்மையா இருக்கின்ற ஒருவர் எங்கள் மத்தியில இருக்கின்றார், அவர் எங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார் என்பது என்னும் பொழுது அது எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் எங்களுக்கு பலனை கொடுக்கிறதாக இருக்கும். அப்ப 2 தீமோத்தேயுவின் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது: நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அன்பானவர்களே, நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம் போன்ற காரியங்கள் கடவுளுடைய உண்மையை, அந்த உண்மையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரி நாம் அவருக்கு உண்மையற்றவர்களாய் நடந்து கொண்டாலும் அவர் நமக்கு உண்மையற்றவராய் ஆவது கிடையாது என்பதை நாங்கள் 2வது பந்தியில வாசிக்கிறோம். 3வது வாசிக்கிறோம், நம்முடைய உண்மையற்ற செயல் அவரை உண்மையற்றவராக மாற்றாது. அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி நாங்கள் கடவுளுக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருந்த பொழுதிலும் கடவுள் எப்பொழுதும் எங்களுக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். எனவே எங்களுடைய உண்மையற்றத்தனம், எங்களுடைய துரோகம் என்ன செய்யாது, கடவுளுடைய அந்த உண்மை தன்மையிலிருந்து அவரை மாற்றி போடும் அளவுக்கு வல்லமையற்றது நம்மளுடைய உண்மையற்ற தன்மை என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதுக்கு இன்னும் நாங்க விளங்கிக் கொள்வதற்காக நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அப்ப இந்த தன்மை, அதாவது கடவுளுடைய உண்மையுள்ள தன்மை என்பது எப்படி அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் போன்ற அந்த விசேட பண்புகள் எல்லாம் இருக்குதோ, அதுல இன்னும் ஒரு விசேட பண்பு தான் நாங்க இன்னைக்கு பார்க்கிற தேவனின் உண்மைத்துவம் அல்லது தேவன் உண்மை உள்ளவர், ஃபெய்த்ஃபுல் காட் அப்படின்றத நாங்க கவனிக்கிறோம். அப்ப அந்த பண்புகள், கடவுள்கிட்ட இருக்கிற அந்த பண்புகள், நாங்க அன்பை குறித்து படிக்கும் பொழுது எப்படி அந்த அன்பு எங்களுடைய செயலினால மாற்றத்துக்கு உட்படாது, எங்களுடைய நன்மையோ, எங்களுடைய தீமையோ, எங்களுடைய எதிர்ப்போ என்ன செய்யாது, கடவுளுடைய அன்புல மாற்றத்தை ஏற்படுத்தாதுன்னு படிச்சோமோ, அதே போலதான் எங்களுடைய எந்த விதமான துரோகங்களும், பாவங்களும், பலவீனங்களும், உண்மையற்ற தன்மையும் கடவுளுடைய உண்மை உள்ள அந்த தன்மையில மாற்றத்தை ஏற்படுத்தாது. அவர் நித்தியமாக, நிரந்தரமாக உண்மை உள்ள அந்த குணாதிசயத்தை கொண்டவராகவே இருக்கிறார் என்பதை நாங்க அவதானிக்கிறோம். இப்ப அந்த உண்மையற்ற தன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது நாங்க பார்த்தோம் இல்லையா, அந்த தீமோத்தேயுவின் வசனத்துல நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், அப்ப உண்மையற்ற தன்மையை குறித்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் நாங்க அவதானிக்கிறோம், ஆதியிலிருந்து, அதாவது ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுள் படைத்த ஆதாம், ஏவாள் என்ன செய்யறாங்க, கடவுளுக்கு உண்மையா இருக்கலாம் அவங்க. கடவுள் ஒரு விஷயத்த சொல்லி அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லிட்டு போனாரு. ஆனா கடவுள்
சொல்லிட்டு போன காரியத்துக்கு அவங்க உண்மையாக இருக்கல, அதை மீறினாங்க இல்லையா என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு நாங்க பார்க்கிறோம் நோவாவின் காலத்தில் இருந்த மக்கள், ரைட், கடவுள் அவங்கள பார்த்து மனஸ்தாபம் படும் அளவுக்கு அவங்க கடவுளுக்கு உகந்த அல்லது கடவுளுக்கு உண்மையாக அவங்க நடந்து கொள்ளாததை நாங்க அங்க கவனிக்கிறோம் இல்லையா. அப்ப தொடர்ந்தும் கடவுளுடைய மக்கள், கடவுளால படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுக்கு உண்மை இல்லாதவனாகவே ஜீவித்துக் கொண்டிருக்கான். உண்மையற்ற தன்மையோட அவனுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது கடவுளோடு இருக்கிற உறவை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவனாகவே இருக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி நியாயாதிபதிகளின் புத்தகத்துல நாங்க கவனிக்கிறோம், கடவுளுடைய மக்கள் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு உண்மையற்றவர்களாக செயல்பட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல, அதாவது ஒரே தேவனாகிய கர்த்தரை, அவங்களை மீட்டுக்கொண்ட கடவுளை நமஸ்கரிக்காம அவங்க என்ன செய்வாங்க, விக்கிரகங்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றி அவைகளை நமஸ்கரிக்கிற சந்தர்ப்பத்துல, அப்படி உண்மையற்றவர்களாக போகும் சந்தர்ப்பத்துல கடவுள் அவங்களை தண்டிக்கிற சந்தர்ப்பத்துல அவங்கள அடிமைகளாக ஒப்பு கொடுக்கார் மற்ற ஜாதிகளுக்கு. அந்த சந்தர்ப்பத்துல அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது, ரைட், கடவுளை நோக்கி கூக்குரல் இடும் பொழுது, விடுதலையை வேண்டி கெஞ்சும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்கள விடுவிக்கிறார். ரைட், விடுவித்து ஒரு நியாயாதிபதியின் மூலம் அவர் என்ன செய்யறாரு, விடுவிக்கிறாரு. விடுவிச்சதுக்கு பிற்பாடும் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, நியாயாதிபதி புத்தகத்துல அப்படியே ஒரு சைக்கிள் போல நாங்க இந்த போட்டோல போட்டிருக்கிறோம், ரைட், தொடர்ந்தும் அதே வேலையை தான் அவங்க செய்துகிட்டு இருக்கிறாங்க. கடவுள் விடுவிக்கிறாரு, விடுவிச்சதுக்கு அப்புறமும் அவங்க திரும்பவும் அந்த கடவுளை மறந்து அந்த கடவுளுக்கு உண்மையாக வாழாதபடிக்கு திரும்பவும் அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை நாடி தேடி ஓடுறவங்களாக இருந்தாங்க. ரைட், பாருங்க, சங்கீதம் 73 இந்த காரியங்களை குறித்து சங்கீதக்காரன் எழுதும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். கடவுள் அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்த எல்லா காரியங்களையும் அவங்க மறந்து போனாங்கன்னு சொல்லப்படுகிறது. அதே போல நாங்க 73ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து வாசிப்போம்னு சொன்னா நாங்க கண்டு கொள்ளலாம், எப்படி அந்த வனாந்திர பயணத்துல, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த வனாந்திர பயணத்துல கடவுளுக்கு விரோதமாக அவங்க நடந்து கொண்டாங்க. கடவுள் அவர்களை போஷிக்கிறவராக இருக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக அவங்களோட கூட இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் தொடர்ந்தும் அவருக்கு உண்மை இல்லாதவர்களாக, அவரை துஷ்பிரயோகம் பண்ணும்படி, அவருடைய தன்மைகள், அவருடைய வழிநடத்தலுக்கு எதிராக துரோகம் செய்யும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ஆகவே இங்க நாங்க வாசிக்கிறோம், அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன நாங்க பார்த்துக்கிட்டு வாரோம், நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதில் நாங்க கவனிக்கிற காரியம் என்ன, ஆதாம் ஏவாள்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து உண்மையற்றவர்களாகவே தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட், அந்த 73ஆம் சங்கீதத்துல 32ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். அவ எப்படி அந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்துல கடவுளுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது கடவுள் அவங்கள தண்டனைக்கு உட்படுத்தி அப்புறம் அவங்க புலம்பும் பொழுது திரும்பவும் அவங்களை மீட்டுக் கொள்றாரு, மீட்டுக்கொண்டு நல்லா வாழும் பொழுது திரும்பவும் அவங்க கடவுளுக்கு விரோதமாக உண்மையற்றவர்களாக செயல்பட்டதை போல இங்க 73ஆம் சங்கீதம் 32லயும் சொல்லப்படுகிறது, இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனிதர்கள் உண்மையற்றவர்களாகவே இருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன வாசிக்கிறோம், கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை கவனிக்கிறோம். இன்னுமாக அந்த 78ஆம் சங்கீதத்துல 78ஆம் சங்கீதம், ரைட், 56ல இருந்து 58ஆம் வசனம் வரையில கவனிக்கிறோம், ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களை போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள்.
ரைட்? அப்ப கடவுளை மறந்து கடவுளுக்கு உண்மையாக அவருக்கு பிரியமானபடி அவரோடு இருக்கிற உறவுல அவர்கள் வாழாமல் தங்களுடைய உறவை வேறொரு பக்கமாக கொண்டு போனாங்க. என்ன செய்தாங்களா? தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், விக்கிரகங்களினால் எரிச்சல் மூட்டினார்கள் என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். அப்ப கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் செலுத்தாமல் அந்த காரியத்தை வேறொரு காரியத்துக்கு செலுத்தும் பொழுது அவங்க என்னத்தை வெளிப்படுத்துறாங்க? கடவுளுக்கு தங்களுடைய கனத்தையும் கடவுளுக்கு தங்களுடைய உண்மையற்ற தன்மையை அங்க அவங்க வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப உண்மையற்ற ஒரு சூழ்நிலை. இப்படியான சூழ்நிலையில கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரைட்? மனிதனுடைய செயல்களை பார்த்தோம். அவனுடைய உண்மையற்ற செயல் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்பதை நாங்க இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தோம். ரைட்? அப்படியான மனிதன் மீது கடவுள் உண்மை உள்ளவர் என்னும் பொழுது அவருடைய உண்மைத்தன்மை எப்படியாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு ஓசியாவின் புத்தகத்துல நாங்க பார்க்கிறோம். கடவுள் ஓசியா என்ற தீர்க்கதரிசியை அழைச்சு சொல்றாரு, நீ போய் ஒரு சோர ஸ்திரியை, அதாவது விபச்சாரம் செய்கின்ற தன்னுடைய வாழ்க்கையை அந்த மோசமான செயலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்ற ஒரு ஸ்திரியை என்ன செய்யணும்? திருமணம் முடிக்கணும்னு சொல்லி தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு, ஓசியா தீர்க்கதரிசிக்கு கடவுள் சொல்றார். ரைட்? அப்ப இந்த காரியம் என்னத்தை எங்களுக்கு காண்பிக்குதுன்னா, ஓசியா புத்தகத்துல கடவுளுடைய மக்கள் உண்மை இல்லாதவர்களாக போன நிலைமைய அந்த விபச்சார ஸ்திரியை அடையாளப்படுத்துது. அதாவது ஒரு திருமண உறவுக்குள்ள இருக்கின்ற கணவன் மனைவியாக இருக்கின்ற அப்படியான ஒரு நெருக்கத்துல கடவுளோடு இருந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு துரோகம் செய்து கடவுளுக்கு உண்மை இல்லாதவர்களாக செயல்பட்டு எப்படியாக பால் தெய்வத்தின் பின்பாக போய் அதன் மேடைகளிலே நமஸ்காரம் செலுத்தி பலிகளை செலுத்தி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்ற அந்த அருவருப்பை காண்பிக்கும்படியாக, அந்த மோசமான செயலை காண்பிக்கும்படியாக ஓசியாவின் வாழ்க்கையின் மூலம் ஒரு பாடத்தை கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே போல இன்றைய நாள் எங்களுக்கும் கற்பிக்கின்றவராக இருக்கிறார். அப்ப ஓசியா அதே நேரத்தில் அவருடைய அந்த விபச்சார ஸ்திரியாகி அவருடைய மனைவி கடவுளுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் இருக்கிற உறவை சித்தரிக்கிறதாக இருக்கிறத நாங்க கவனிக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஓசியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பம் தரித்தவள் இலச்சையான காரியங்களை செய்தால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார் என்று ஆண்டவர் பேசுறார் ஓசியாவோட. என்ன நடந்திருக்குது? ஓசியாவுக்கு சொன்னார், நீ போயிட்டு ஒரு சோர ஸ்திரியை, விபச்சார ஸ்திரியை நீ திருமணம் முடிச்சு கொள்ளுன்னு சொன்னார். அவர் திருமண பந்தத்துக்குள்ள அவளை அழைத்து அவளை அழகுபடுத்தி திருமணம் முடிக்கிறாரு. அவங்களுக்கு தெரியும், தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்ற மனைவிய அந்த திருமணத்துல எவ்வளவு அலங்காரம் படுத்துவாங்க இல்லையா? அப்படியாக சேர்த்து கொள்றாரு. அப்ப எந்த விதத்திலுமே எந்த விதத்திலே அருகதை இல்லாத அந்த பெண்ணை உரிமையாக்கி கொள்றாரு. ஆனால் உரிமையாக்கி கொண்டு அவருக்கு குழந்தைகள் பிறக்குது என்று சொல்லி நாங்கள் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனால் அடுத்த அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும், அதாவது திருமண பந்தத்துக்குள்ளே வந்த அந்த சோர ஸ்திரீ தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பவும் போயிட்டா என்று ஆண்டவர் சொல்றார். ரைட்? பாருங்க, அவர்களை கற்பம் தரித்தவள் இலச்சையான காரியங்களை செய்தால், அதாவது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன்னு சொல்றார். அதாவது தன்னுடைய அந்த மோசமான செயல்ல தான் ஈடுபடும் பொழுது தனக்கு கிடைக்கின்ற அந்த கூலி, ரைட், அவைகளை நான் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளும்படியாக அப்படியான காரியங்களை எனக்கு கொடுக்கின்ற நேசர்களை நான் பின்பற்றி போறேன் என்று சொல்லிட்டு திரும்பவும் அந்த திருமண உறவை உடைத்து கொண்டு அந்த திருமண உறவின் மேன்மைகளை உணராதபடிக்கு அந்த திருமண உறவுக்கு உண்மை இல்லாதவளாக செயல்பட்டு திரும்பவும் அவ போறத காண்பிக்கிறார் ஆண்டவர். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ஜனங்கள் தகுதியற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது தன்னோடு சேர்த்து கொண்டார்.
ரைட்? நெருக்கமான அன்பிலே அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களோட உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கடவுளை நேசராக, கடவுளை தன்னுடைய அன்பாளனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, கடவுள் கொடுக்கின்ற சந்தோஷங்களை, கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை புறக்கணித்து தள்ளிட்டு உலகத்து நேசர்களை தேடி போறாங்க. அதாவது பால் தெய்வம், அந்நிய தேவர்கள், ரைட்? அந்த தேவர்களுக்கு பின்பாக போகும் பொழுது உலக செழிப்பு எங்களுக்கு கிடைக்குது. இவ சொல்றா இல்லையா, அப்பம் கிடைக்குது, தண்ணீர், ஆட்டு மயிர், பஞ்சு, எண்ணெய், பானங்கள், இவைகள் எங்களுக்கு கிடைக்குது. எனவே அவைகளை எங்களுக்கு கொடுக்கும் உலக ரீதியிலான பெருமதியான மேன்மையான காரியங்களை, எங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற, எங்களை அழகுபடுத்திக் கொள்ளுகின்ற காரியங்களை தருகின்ற நேசர்களை பின்பற்றி போறேன்னு சொல்லிட்டு அந்த திருமண உடன்படிக்கையை, திருமணத்தின் அந்த உன்னத தன்மையை உடைச்சு கொண்டு, ஓசியாவின் அந்த உறவை உடைச்சு கொண்டு அவ போகிறத நாங்க ஆண்டவர் இங்க ஓசியாவுக்கு சொல்றதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? திரும்பவும் மோசமான நிலைமைக்கு போகிறார். ரைட்? அதாவது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, திரும்பவும் அடிமையாகிறார். தன்னுடைய பழைய அந்த பாவ மோசமான அந்த வாழ்க்கைக்கு அடிமையாகிறார். அதாவது தன்னை விற்று போடுகிறார். ரைட்? அப்ப விற்று போட்ட உடனே என்ன செய்வாங்களாம், அவங்க அந்த அப்படியான மனிதர்கள் இந்த பெண்ணை எடுத்து தங்களுடைய சந்தோஷத்துக்கு பயன்படுத்திக் கொள்வது மாத்திரமன்றி அவ மற்றவங்களுக்கும் விற்று போடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ரைட்? அப்ப இப்படி விற்று போட்டு இருக்கிறதுனால திரும்பவும் ஓசியாவை கடவுள் கூப்பிடுறார். முத கூப்பிட்டு சொன்னாரு, நீ அப்படியாப்பட்ட பெண்ணை திருமணம் முடி. இப்ப திருமணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கும் திரும்பவும் அவ போயிட்டா. ஓசியாவை திரும்பவும் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் நீ வீதிகள்ல அவளை தேடிக்கிட்டு போ. ரைட்? தேடிக்கொண்டு போயிட்டு நீ என்ன செய்வான் பாருங்க. 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, சோர ஸ்திரியோடு நீ விவாகம் பண்ணணும். அதாவது மீண்டும் அவ உன்னை விட்டு போயிட்டா, திரும்பவும் அந்த மோசமான நிலைமைக்கு போயிட்டா, ஆகவே நீ என்ன செய்யணும், வீதிகள்ல அவளை தேடிக்கிட்டு போ. யோசிச்சு பாருங்க, ஓசியாவுடைய மனசு எப்படி இருந்திருக்கும். திரும்பவும் அந்த வீதிகள்ல தேடிட்டு போகும் பொழுது எப்படியாப்பட்ட இடத்தை அவர் பார்த்துக்கிட்டு போகணும். ரைட்? இப்படியான மோசமான காரியங்கள், வியாபாரமாக நடக்கின்ற மோசமான காரியங்களை பார்த்து இந்த அழுக்கான காரியங்கள் நடக்கின்ற இடங்களை பார்த்து அங்க போய் தன்னுடைய மனைவியை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்க போயிட்டு ஒவ்வொரு பெண்ணையும், இதுவா என்னுடைய மனைவி, அதுவா அந்த கோமார் என்று சொல்லப்படுகின்றவர் என்று சொல்லி அவ தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிற. அப்ப கடவுள் சொல்றா, நீ போய் தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்யணுமா, 15 வெள்ளிக்காசனை கொடுத்து அவ மீட்டு கொள்ளணும். அவனை என்ன பார்த்தோம், அவ அடிமையா போயிட்டா. அந்த அடிமைப்பட்டவளை இன்னொருத்தர் சொந்தமாக்கி கொண்டு என்ன செய்யறான், அவளை தன்னுடைய இச்சைகளுக்கு ஏதுவாக, அதே போல தன்னுடைய பிழைப்புக்கு ஏதுவாக அவளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா நீ என்ன செய்யணும், அவ மீட்டு கொண்டு நீ வரணும். ஒரு பிரசங்கியார் இவ்வளவு அழகா சொல்றாரு, ரயன் என்று சொல்லுகின்ற ஒரு பிரசங்கியார் என்னன்னு சொன்னா, காசு கொடுத்து மீட்க வேண்டியது இல்லை பாருங்க. ஏன்னா அவ ஓசியாவின் மனைவியாக இருந்தவர். ரைட்? ஆனால் இங்க காசு கொடுத்து மீட்கிறாரு. ஏன்னு சொன்னா அவை மனைவியா இருந்து இப்ப அடிமையாக போயிட்டதுனால. ரைட்? இது எல்லாத்தையும் இந்த காரியங்கள் என்னத்தை காண்பிக்குது அன்பானவர்களே? தேவனோடு இஸ்ரவேலர் கொண்டிருந்த உறவுக்கு அவர்கள் செய்த துரோகம். ஆனாலும் கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால், நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக போனாலும், ஓசியாவுக்கு கோமார் உண்மை இல்லாதவர்களாக செயல்பட்டு இவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்தாலும் ஓசியா தேடி போகணும். அதே போல ஆண்டவர் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால, அவர் எங்களோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவு, எங்களோடு வைத்திருக்கின்ற அந்த உடன்படிக்கை, அது உண்மை உள்ள உடன்படிக்கையாக இருக்கிறதுனால, அதை உடைத்து போடாத ஆண்டவராக இருக்கிறதுனால இருக்கிறபடினால அவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய தேவனா இருப்பேன்னு சொன்னார். ரைட்? நான் உங்களுக்குள்ள உங்களோடு வாசம் பண்ணுவேன்னு சொன்னார். அந்த உடன்படிக்கையை மீறாத, அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கின்ற கர்த்தர் ரைட் என்ன செய்யறாரு, எங்களை தேடி மோசமான இடங்கள்ல எங்களை தட்டி எங்களை தூக்கி எடுத்துக்கொண்டு போகும்படிக்கு ரைட் அந்த நரகமான இடத்துக்குள்ள அவரு மனிதனாக வாரத இது எங்களுக்கு காண்பிக்குது அன்பானவர்களே.
எனவே கடவுள் உண்மை உள்ளவர்னு சொல்லும் பொழுது நாங்க அவரை விட்டு போனாலும் அவரு எங்களை விடுற மாதிரி இல்லை. எவ்வளவுதான் நீங்க எங்களுக்கு வேணாம் சுவாமி, நான் எங்களுக்கு மத்த நேசர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு அப்பம் கொடுக்கிற நேசர் இருக்கிறாங்க, எங்களை திருப்திப்படுத்துகிற நேசர்கள் உலகத்துல நிறைய இருக்கிறாங்க, எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து தருகின்ற நிறைய காரியம் உலகத்துல இருக்குது, எண்ணெய் பானங்கள் இதை கொடுக்கிற நேசர்கள் இருக்கிறாங்க சுவாமி, நாங்க ஓடினாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் எங்க பின்னுக்கே ஓடி வராரு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஓசியா எல்லா விபச்சாரம் செய்கிற இடங்களையும் தேடி தேடி போக வேண்டியிருந்துச்சு. அருவருப்பான காரியம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை இவ்வளவு மோசமான நிலைமைக்குள் இருக்கிற நம்மை தேடி தேடி, அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை தேடி வர வேண்டியிருந்துச்சு அன்பானவர்களே. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த ஓசியா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் கண்டுகொள்ளலாம். இந்த வசனங்களை பாருங்க. அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட்? என்ன செஞ்சிருக்காவா, என்ன எப்படி உண்மையற்று போயிருக்கலாம்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறார். அந்த திருமண பந்தத்துக்கு எவ்வளவு துஷ்பிரயோகம் துரோகம் பண்ணி இருக்கிறார் என்பது ஆண்டவர் காட்டுறார். ரைட்? என்ன செய்யறாரா, தன்னை அலங்கரிச்சு கொள்றா. கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிட்டு, ஓசியா விட்டு பிரிஞ்சு போயிட்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டாலாம். ரைட்? தன்னை சிங்காரித்துக் கொண்டாலாம். சிங்காரித்துக் கொண்டு தன் நேசர்களை பின்தொடர்ந்து போறாளாம். அப்ப முழுமையாக தன்னுடைய கணவனுடைய அன்பை மறந்து போன ஒரு நிலைமையை காண்பிக்குது அன்பானவர்களே. ரைட்? ஆனாலும் கடவுள் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. ரைட்? ஆனாலும் நான் விட மாட்டேன். ரைட்? காரணம் நாங்க என்ன பார்த்தோம், அவர் உண்மையுள்ள கர்த்தர், அவர் நம்மை பிடிச்சவர் தான், அவருடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்தவர் தான். நாங்க எங்க ஓடினாலும் முடியாது. அவர் என்ன செய்யறாரா, எங்களை நயம் காட்டி எங்களை அவர் சேர்த்து கொண்டு எங்களுக்கு அவருடைய அன்பு என்னவென்பதை எங்களுக்கு திரும்ப திரும்ப விளங்கப்படுத்தி என்ன செய்யறாரா, அவளை தன்னிடத்துல சேர்த்து கொள்றாராம். ஓசியா அப்படிதான் செஞ்சிருப்பார் இல்லையா, போய் பேசி, ரைட், அந்த 15 வெள்ளி காசை கொடுத்து, ரைட், இவ என்னுடைய மனைவியா இருந்தவ எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசி அவர் கொண்டு வர மாதிரி ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்ளும்படி செயல்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். ரைட்? அடுத்த வசனம் பாருங்க. அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். ரைட்? அந்த மீட்டு கொண்ட போது, எகிப்திலிருந்து மீட்டு கொண்ட பொழுது அந்த மீரியாம் அவங்க எல்லாம் சேர்ந்து கடவுளை துதிச்சு பாடின பாடல். ரைட்? எப்படி அந்த செங்கடலை கடந்து வரும் பொழுது அவங்க பாடிய பாடல். ரைட்? அவ எவ்வளவாக கடவுளை நேசிச்சிருப்பாங்க. அந்த பார்வோனுடைய அதிகாரத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டாரே என்றதை போல கடவுள் இந்த பெண்ணை மீட்டு கொண்ட பொழுது அவள் என்ன செய்வாளாம், அந்த நேசனுடைய அன்பிலே, கடவுளுடைய இருக்கிற அந்த அன்புல அவர் என்னை திரும்பவும் தன்னுடைய உடன்படிக்கைக்குள் இணைத்து கொண்ட அந்த உண்மையுள்ள கர்த்தரை பாடுவாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரைட்? அடுத்த வசனங்களை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஓசியா. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். ரைட்? அதாவது அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றார், அவங்களை மீட்டு கொண்டுட்டு இனி ஓசியாவை கோமார் எப்படி அழைப்பாலாம், பாகாலின்னு அழைக்காம ஈசி என்று அழைப்பார். இனி மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனங்கள், திரும்பவும் மோசமான நிலைமைக்கு போயிட்டு மீட்டுக் கொண்ட ஜனங்கள் ஆண்டவரை எப்படி அழைப்பாங்களாம், ஈசி என்று அழைப்பார்களாம். அப்ப இவ்வளவு காலம் என்ன அழைச்சுக்கிட்டு இருந்தாங்க, தன்னுடைய நேசர்களை, உலக நேசர்களை பாகாலி, அதாவது எங்களுடைய எஜமான் என்று அவங்கள நேசிச்சு அவங்க பின்னுக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாகாலின்னு சொல்லும் பொழுது பயத்துக்குரிய எஜமான், பயங்கரமானவர். ரைட்? அவருக்கு விருப்பமானதை செய்யாட்டி தண்டனை வரும், அப்படி பயத்தோடு சேவிச்சாங்க. ரைட்? பாகாலியை போயிட்டு, பாகால போயிட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்க பாகாலின்னு கூப்பிட மாட்டீங்க, இனி ஈஷி என்று கூப்பிடுவீங்க. அதாவது திருமண பந்தத்துல ஏற்படுகின்ற அந்த நெருக்கத்துல வருகின்ற ஒரு சொல்ல ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அதாவது
கணவன், மணவாளன், ஹஸ்பண்ட் என்று நீங்க உங்களுடைய கடவுளை கூப்பிடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரைட்? அப்ப பாருங்க எவ்வளவு கடவுள் நம்மை நேசித்து திரும்பவும் தன்னிடத்தில் அழைத்து கொண்டு அந்த நெருக்கமான உறவுக்குள்ள திரும்பவும் எங்களை இணைத்துக் கொள்றதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? இனி அவர் நாங்க மணவாட்டிகள், அவர் எங்களுடைய மணவாளன், அந்த நெருக்கமான உறவுக்குள்ள எங்களை காட்டுறார். அப்ப திருமண உறவு கடவுளுக்கும் திருச்சபைக்கும் இடையில இருக்கின்ற அந்த நெருக்கமான உறவை காட்டுகிறது என்பதை எபேசியர்ல நாங்க வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்க பயந்து பாகாலிக்கு பின்பு ஓடினது போல இல்ல, என்னோட அந்த மாதிரி உறவு எனக்கு வேணாம். என்னோட நீங்க இப்படியாப்பட்ட உறவுல வரணும். நான் கணவன், நீங்கள் மணவாட்டிகள். அந்த நெருக்கமான, அந்த அர்ப்பணிப்புள்ள, அந்த நேசமான, மரணத்தை விட வலிமையான அந்த நெருக்கத்துக்குள்ள நீங்க வரணும். அதுக்கு நீங்க உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மக்களை திரும்பவும் அழைக்கிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப கோமாரை ஓசியா அழைக்கிறாரு. ரைட்? இனி நான் உன்னுடைய அன்பான கணவன், உன்னை கிரயம் செலுத்தி பெற்றுக்கொண்ட கணவன், முழுவதுமாக என்னை மறந்து போய் முழுவதுமாக என்னை புறக்கணித்து என்னுடைய அன்புக்கு துரோகம் செய்து, ரைட், என்னை மறந்து எனக்கு உண்மை இல்லாதவளாக செயல்பட்டு நீ போன பொழுதிலும் நான் கிரயம் செலுத்தி உன்னை மீட்டுக் கொண்ட அன்பான கணவன் என்பதை வெளிப்படுத்துவதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டுக் கொண்டார் கிரயம் செலுத்தி என்பதை இங்க நாங்க கவனிக்கிறோம். ரைட்? திரும்ப அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற காரியம், பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயில் இருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். ரைட்? அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன் என்று சொல்றார். அப்ப மீட்டுக்கொண்டு தன்னோடு இணைத்து கொண்ட அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பழைய பாவங்களை, கோமார் நீங்க இனி திரும்ப பழைய காரியங்களை சிந்திக்க முடியாத படிக்கு உங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க போறேன். ஓசியா சொல்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு சொல்றார். ரைட்? இனி அந்த உலகத்தின் நேசர்கள் கொடுக்க போகின்ற அந்த அப்பம், அந்த பஞ்சு, அந்த காரியங்களை எண்ணெயை பெற்றுக்கொள்றது, அந்த நினைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போகிறது. ரைட்? இனி நீங்க என்ன நினைப்புல இருக்க போறீங்க? உங்க மேல வச்சிருக்கிற அந்த தேவனுடைய அன்பு, உலகத்துல எவ்வளவு பெருமதியான மேன்மையான காரியங்களையும் விடவும் என்னை மீண்டும் என்னை தேடி மீட்டுக் கொண்ட அந்த கணவன் போன்ற என்னுடைய தேவனுடைய அன்பு எனக்கு போதும் என்ற ஒரு நிலைமைக்குள்ள அதுல நீங்க திருப்தி அடைய போகிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அது ஒரு சுகமான சமாதானமான ஒரு வாழ்க்கை என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். திரும்பவும் அந்த உடன்படிக்கைக்குள்ள உண்மை உள்ளவளாக இருக்கும்படிக்கான வாய்ப்பை கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? கடைசியாக இந்த வசனங்களை வாசிக்கிறோம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வசனங்கள்ல சொற்களை தான் இங்க ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு பயன்படுத்துறார். நான் நியமித்துக் கொள்ளுவேன். ரைட்? உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுவேன்னு சொல்றார். ரைட்? கடைசி வசனம், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி சொல்றார். ரைட்? அப்ப அவர் உண்மை உள்ள கர்த்தர். ஆண்டவர் இங்கேயும் சொல்றாரு, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ரைட்? அப்ப நான் முதல்ல பார்த்தோம், நிறைய உண்மையற்ற காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நாங்களும் அநேக நேரங்களில் உண்மையற்றவர்களாக வாழ்ந்து அதுல திருப்தி காண்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கடவுள் உண்மையாய் எங்களை நியமித்துக் கொள்ளுகின்ற, உண்மையாய் நேசித்து எங்களை நெருக்கிக் கொள்ளுகின்ற, எங்களை அழைத்து அருகாமையில வைத்துக் கொள்ளுகின்ற, ரைட், எங்களை திரும்பவும் அந்த மணவாட்டியை எப்படி ஒரு மணவாளன் அழகுபடுத்துவான் அதே போல அழகுபடுத்தி, ரைட், எங்களை சேர்த்து கொண்டு எங்களை வாழ வைக்கின்ற கர்த்தராக அவர் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, கோமாரையும் ஓசியாவையும் குறித்து சிந்திக்கும் பொழுது, ஓசியா அப்படியான பாவங்களை ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படல, அப்படியான அழுக்கு நிறைந்த மோசமான இடத்துல இருந்தார்னு சொல்லப்படல. கோமார் 2 முறை திரும்பவும் போயிட்டு அந்த நிலைமையில இருந்த ஒரு பெண். ரைட்?
அதே போல கடவுள் பாவம் இல்லாத, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இல்லையா? நாங்க முழுவதுமாக எபேசியர்ல வாசிக்கிறோம், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்த ஜனங்கள் நம்ம. அப்ப நம்மை ஆண்டவர் இணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு வாழ்க்கை கொடுக்கிறார்னு சொன்னான். ரைட்? கணவனாக இருக்கிறார்னு சொன்னா எல்லா உரிமையும் அவர் எடுத்துக்கொள்றார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா சந்தோஷமும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எதிர்காலம் எல்லாத்தையும் அவர் உரிமையா எடுத்துக்கொள்றாரு. நான் தான் உனக்கு இனி தலை. ரைட்? இவ்வளவு அன்ப ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறத நாங்க பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறதுனால. எங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர், எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்காட்டி அவர் உண்மை இல்லாதவராக போயிடுவார் இல்லையா? எங்களை தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்றோமோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுப்பேன்னு சொன்னவர், அந்த அதிகாரத்தை கொடுக்காம போயிருப்பார்னு சொன்னா அவர் உண்மை இல்லாதவர். ஆனால் அவர் உண்மையுள்ள கர்த்தராய் அந்த அதிகாரத்தை கொடுத்து, அந்த வாழ்க்கையை கொடுத்து, தன்னுடைய வார்த்தையை மீறாத கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அடுத்து ஏசாயாவில் வாசிக்கிற 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இங்க அந்த நாயகர்னு சொல்றது கணவன், ஹஸ்பண்ட் என்று ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யார் எங்களுடைய அந்த நெருக்கமான உறவுல இருக்கிறவரு? இஸ்ரவேலின் பரிசுத்தம் உள்ள மீட்பரான கர்த்தர். ரைட்? சர்வ பூமியின் தேவன். அப்படியானவர் தான் எங்களை இணைச்சு கொண்டிருக்கிறார், எங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால, அந்த தன்மையை கொண்டவர்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிறது என்பதை கவனிக்கிறோம். மிகுதியான காரியங்களை அடுத்த வாரத்துல நாங்க தொடரலாம். தேங்க்யூ. நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இன்றைய நாள்ல நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை, அல்லது நீங்க அதிகமாக நீங்க தெரிந்து கொண்ட அல்லது இந்த காரியங்களை ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய அன்பு எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறது என்று. தேங்க்யூ. பகிர்ந்து கொள்ளுங்க. ஓ, சொல்லுங்க லூக்கா. உண்மையுள்ள தேவன்னா அவரோட நேச்சர் அவர் எப்பவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாரு. அவர் ட்ரூவா இருப்பாரு. அவரோட ப்ராமிசஸ் எல்லாம் கீப் அப் பண்ணி கொண்டு இருப்பாரு. அதான் full of God. Thank you லூக்கா. கடவுள் அவருடைய வார்த்தையை மீறி நடக்க மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை நிமித்தம் நாங்க பிழைச்சிருக்கிறோம். நாங்க எங்க ஓடினாலும் அந்த உண்மை நிமித்தம் நாங்க ரட்சிக்கப்படுறோம். எங்களை கடவுள் சேர்த்துக்கிட்டே வராரு என்பதை இன்னைக்கு நாங்க பார்த்தோம். தேங்க்யூ. வேற யாரும்?